ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்க்குறோம்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு. இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். சில ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதாவது வெப்சைட் டெவலப் பண்ணுறது, கோடிங் எழுதுறது, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு வெப்சைட் டெவலப்பர், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் போத் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ கிளைண்ட் சைடுனா யூசர் பார்க்குற சைடு, சர்வர் சைடுனா யூசருக்கு தெரியாத சைடு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க, வீடியோஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னா அது வந்து கிளைண்ட் சைட். ஆனா அந்த வீடியோ எங்கேருந்து வருது, ரெக்கமெண்டேஷன் எப்படி வருது, சர்ச் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாமே சர்வர் சைட். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு இந்த 2 சைடுமே வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் டேட்டாபேஸ் அண்ட் ஏபிஐ. இப்போ டேட்டாபேஸ் இல்லாம எந்த வெப்சைட்டுமே வேலை செய்யாது இல்லையா? Facebookல வந்து உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு, வாட்ஸ்அப் சேட்டு, அமேசான் ஆர்டர் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே டேட்டாபேஸ் தான். டேட்டாபேஸ்ல சேவ் ஆகுது. ஓகே. இப்போ ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்க்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? பேக் எண்ட்ல இருந்து ரெஸ்பான்ஸை எடுத்துட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் கிளவுட் டெப்ளாய்மெண்ட். இப்போ வந்து அப்ளிகேஷன் ரெடி ஆனதும் இன்டர்நெட்ல நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடியும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு தான் வந்து கிளவுட் டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்றோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. கடைசியா பார்த்தோம்னா, இப்போ வந்து ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அதாவது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு எல்லாமே தெரியும். அதனால ப்ராஜெக்ட் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதனால கம்பெனிக்கும் டைம் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். இதுதான் ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். இதுல இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இதுல தான் நம்மளுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம காலேஜ் போர்ட்டல் ஓப்பன் பண்றோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குறோம். லாகின் பட்டன் கிளிக் பண்றோம். இப்ப என்ன நடக்குது? முதல்ல ரெக்வெஸ்ட் வந்து ப்ரௌசர்ல இருந்து பேக் எண்ட் சர்வருக்கு போகும். பேக் எண்ட் என்ன பண்ணும்? டேட்டாபேஸ்ல ஸ்டூடண்ட் டீட்டெயில் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே. இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் மேட்ச் ஆயிடுச்சுன்னா, சக்சஸ்னு ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ப்ரௌசர் வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா இன்வாலிட் யூசர் நேம், பாஸ்வேர்ட்னு காட்டும். இது எல்லாமே ஒரு செகண்ட்குள்ள நடக்குது. ஓகே. நமக்கு தெரியாது. ஆனா பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடக்குது. அதனால தான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டேட்டாபேஸ் இது 3ம் ஒரே ஒரு டீம் மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் இல்லைன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். அதாவது இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ உண்மையா சொல்லணும்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்புமே வந்து ஃபுல் ஸ்டாக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இப்போ அமேசான்ல வந்து நீங்க ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்க, ஆர்டர் பண்றீங்க, பேமெண்ட் பண்றீங்க. இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக். இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ அப்லோடு, லைக், கமெண்ட், ஃபாலோ இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக். ஸ்விக்கின்னு எடுத்துட்டோம்னா ஃபுட் ஆர்டர் பண்றீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் போகுது, டெலிவரி பாய் அசைன் ஆகுறாரு, லைவ் ட்ராக்கிங் காட்டுது. இதுவும் ஃபுல் ஸ்டாக். இப்போ இன்டர்நெட் பேங்கிங் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் செக் பண்றோம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறோம். இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக். இப்போ காலேஜ் போர்ட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அட்டெண்டன்ஸு, இன்டர்னல் மார்க்ஸு, செமஸ்டர் ரிசல்ட்டு, ஃபீஸ் பேமெண்ட்டு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக். ஸோ ஒரு டெவலப்பர் ஃபுல் ஸ்டாக் கத்துக்கிட்டாங்கன்னா, எந்த இண்டஸ்ட்ரிக்கு போயும் அவனால வேலை செய்ய முடியும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆ இப்போ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நம்மளால உருவாக்க முடியும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கிடையாது இல்லையா? பேக் எண்ட், டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். 2வது வந்து ஒரு நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஐடி கம்பெனிஸ்ல வந்து நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் ஹையர் பண்றாங்க. ஏன்னா ஒரு டெவலப்பருக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கும். 3வது அட்வான்ஸ் வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஒரே டெவலப்பர் நிறைய வேலை செய்ய முடியும். அதனால ப்ராஜெக்ட் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் வந்து அதிக சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நல்ல சேலரி கிடைக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து நெறைய டெக்னாலஜி படிக்கணும், கத்துக்கணும். இது ஒரு விதத்துல நம்ம டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. நம்மளோட பிளஸ் தான் இல்லையா? HTML, CSS, JavaScript, React, Node.js, MongoDB, Git, டெப்ளாய்மெண்ட் இது மாதிரி நெறைய இருக்கு. அதனால ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2வது பக்கம் பார்த்தோம்னா, கன்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும். டெக்னாலஜி வந்து டெய்லி அப்டேட் ஆகும். அதனால நம்ம டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு உடனே வந்து அது ஃப்ரண்ட் எண்ட் இல்லையா? பேக் எண்ட்லயா? இல்ல டேட்டாபேஸ்லயா? அந்த மாதிரி எங்க ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஷ்டம்னு நினைச்சிட்டு விட்டுட்டோம்னா நம்மளால எதுவுமே கத்துக்க முடியாது. ஸோ டெய்லி 1 மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். ஓகே. ஸோ வந்து இதோட இன்னைக்கான செக்ஷன் வந்து முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்னன்னு பார்த்தோம்.
அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ், ஏபிஐ டெப்ளாய்மெண்ட், காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் அவ்வளோதான். இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ கோடிங் வந்து ஆரம்பிக்கிறப்போ எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் நீங்க வந்து ஒரு நல்ல ஃபில் ஸ்டாக் டெவலப்பர் ஆயிட முடியும். இப்போ லேர்னிங்க வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு நல்ல டெவலப்பருக்கு வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நம்புறேன். ஸோ அப்கமிங்ல வந்து நம்ம வந்து நெறைய ஃபுல் ஸ்டாக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ ஜாவாக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஜாவா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அத பார்க்கலாம்.